ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பிரியாணி செய்யவே தெரியாதுன்னா ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கூட இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா செஞ்சுருவீங்க. அவ்வளோ ஒரு ஈஸியாக தாங்க இருக்கும். அதே சமயத்தில் அது அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கன் பிரியாணியை ஈஸியான முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. சிக்கன் அன்னைக்கு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க, வேணால் பெரிய பீஸாக வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய் ஒரு 6, வெங்காயம் 3 இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்குவோம். தக்காளி 1 அதையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். தயிர் 100 கிராம், புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூனு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் புதினா சேர்த்துடலாம். கொத்தமல்லி தண்டோடையே சேர்த்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பச்சை மிளகாய், தயிர் கொஞ்சம் கெட்டி தயிராக சேர்த்துக்குவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மூடி போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துடலாங்க. சிக்கனில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த மாதிரி அரைச்சி போடும் போது பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா சூடாகட்டுங்க. பிரியாணி இலை 2, ஸ்டார் பூ 1, பட்டை 2 சின்னதாக எடுத்திருக்கேன், ஜாதிபத்திரி 1, கிராம்பு ஒரு 7, ஏலக்காய் 3, மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு சேர்த்துடலாங்க. முந்திரி ஒரு 10 நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப கருகிரும். வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணுங்க, நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் பொன்னிறமாக வைக்கணும். அடுப்பு வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும்னா இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த கறியில் வந்து இந்த மசாலாலாம் அரைச்சி ஊற்றி வச்சுருந்தாலும் அதை இதை சேர்த்துடலாம். இன்னும் சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணிங்கன்னா. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அரைச்சி ஊற்றி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி. நார்மலாக பண்ணியிருப்போம், வேறு மாதிரி பண்ணியிருப்போம். உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, பிரியாணி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். காரம் இதுவே கரெக்டாக தான் இருக்குங்க. ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுப்பு வந்து மிதமான தீயிலே வச்சு இது மாதிரிலாம் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கியிருக்கு. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துடலாங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டாச்சு. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. கறி வந்து இதுலேயே ஒரு 1/2 வைக்காடு வெந்திருக்குங்க. பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கஸ்தூரி மைதி 1 டேபிள் ஸ்பூனு,
இது சேர்த்து பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. நார்த் இந்தியன் சைட்லாம் கஸ்தூரி மைதி சேர்த்து தான் பிரியாணியே பண்ணுவாங்க. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி சேர்த்துடலாம். அரிசி வந்து 3 டம்ளர் எடுத்திருக்கேன் நான், 100 கிராம் டம்ளரில். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சு சேர்த்துருங்க. நான் நார்மலாக சாப்பாடு செய்வோம்ல அந்த அரிசியில் தான் இன்றைக்கி பிரியாணியே செய்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அரிசியை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி உடையாமல் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா ஊறினா தாங்க பிரியாணி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 6 டம்ளர். ஒரு 3 டம்ளர் அரிசினா 6 டம்ளர் தண்ணி சேருங்க, கரெக்டாக இருக்கும். ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சுங்க. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா எதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்க நல்லா கொதிக்குது. நல்லா கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்துடலாம் கொஞ்சமாக. ஆல்ரெடி அரைச்சி ஊற்றிட்டோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூனு. இது மாதிரி லாஸ்ட்டில் சேர்த்தாக்க சாப்பாடும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ மூடி போட்டு வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 2 விசில் கரெக்டாக இருக்கும். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்து விசிலும் அடங்கிருச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிருக்கு பிரியாணி. பாருங்க சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. கொஞ்சம் கூட சாப்பாடு குலையில பாருங்க. சாப்பாடும் அடி பிடிக்கவும் இல்லை. நார்மலாக இது சாப்பாடு செய்வோம்ல அந்த அரிசிலேயே தான் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு டைம் நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க பிரியாணி. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. பாருங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. இங்கே பாருங்கள் கறியும் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டில் ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுருந்தோம்ல, அதனால தான் அந்த சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.